எபிசோட் 83ல இப்போ வெற்றி வந்து ரகுபதி சாரை மீட் பண்ணி அம்மாவுக்கு இந்த மாதிரி லிவர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 20 லட்சம் ஆகும் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ரகுபதி சார் கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன், நீ கவலைப்படாத, நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வெற்றி சொல்கிறாரு, அம்மா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா இங்கே தான் ஒர்க் பண்ணாங்களா, நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்ட உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, உங்கள் அம்மா தான்ப்பா என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, சாரிப்பா அப்படின்னு சொன்னோடனே, சார் நீங்கள் போய் என்கிட்ட போய் சாரிலாம் கேட்குறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், இப்போ எங்கள் அப்பா எங்கே இருக்காரோன்னு அதுவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் அப்பா பற்றி நான் ஏற்கனவே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவான், அப்பா பற்றி நீ ஒரி பண்ணாத, உங்கள் அப்பா ஸ்டார் ஷெஃப்ல வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எங்கேயோ காணாமல் போயிட்டாரு, ஸோ அவரை நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு ரகுபதி சார் சொல்கிறாரு. அப்படி வெற்றி கண் கலங்கி நிற்கிறாரு. அப்போ வந்து ரகுபதி சார் கேட்குறாரு, என்கிட்ட வேறு ஏதாச்சும் கேட்கணுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் தேவைப்படும் போது கேட்குறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாரு. ஸோ அநேகமாக ஸ்டார் ஷெஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே போர்ட் மீட்டிங் நடக்குது. சிஇஓ ராஜன் வந்து மாஸ் காட்டுறாரு, சூப்பராக சொல்கிறாரு, சரியான ஒரு 60 டேஸ்க்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் போட்டுட்டு வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸையும் அப்படியே ஷாக் ஆக வைக்கிறாரு. ஆனாலும் ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நெடுமாறன் தான் பிராண்ட் நேம், அவர் இல்லைன்னா நமக்கு இங்கே பேங்க்கில் இஎம்ஐயே கட்ட முடியாது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம கட்டின இஎம்ஐலாம் கோயிலில் உண்டியலில் போட்ட மாதிரி ஆகிடும், 2 மாதத்தில் நம்ம ரெசார்ட்டையே ஜப்தி பண்ணுற சான்ஸ் வந்தாலும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நெடுமாறனை மட்டுமே பிலீவ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, ஃபுட் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது, இப்போதைக்கு 60 டேஸ்க்கு நம்ம எந்த பேக்கப் பிளான்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது, இப்போதைக்கு நம்ம சர்வைவல் மோடுக்கு போகணும், ஏன்னா திடீர்னு கிச்சன் டீம் போயிட்டாங்க, ஸோ 2 months எனக்கு டைம் கொடுங்க, நம்ம சர்வைவலில் இருந்துட்டு 2 monthsக்கு அப்புறமா எப்படி ப்ராஃபிட் கொண்டு வரணும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், இப்போதைக்கு நம்ம வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மி பண்ணிட்டாலே நமக்கு வந்து அட்லீஸ்ட் லாஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிச்சனில் இங்கே ஆர்டர் எடுக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் வந்து ரொம்ப 3 ஷெஃப் 4 ஷெஃப் தானே இருக்காங்க. விக்கி வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரியாவும் ராஜனும் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி வந்து ரொம்ப நாளாக கிச்சனில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தான், ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கும் ஷெஃப் கம்மியாக தான் இருக்காங்க, நம்ம என்ன தான் ரெக்ரூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே அதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும், அதனால வெற்றி வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு விக்கி கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு விக்கி வந்து ரொம்ப சந்தோஷமா, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் டிசைட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வெற்றி உள்ள வரது எனக்கு ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஷெஃப் சிவா வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. ஏன்னா வந்து சிவாவுக்கு வந்து வெற்றியை ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ வெற்றி வந்துட்டு விக்கி எனக்கு ஒரு 5 minutes வேணும், நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறாரு. எதுக்குன்னா வெற்றி கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வேணி வந்து விக்கியை பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. சும்மா கிள்ளி விட்டுட்டு, நீ இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, புதுசாக லவ் பண்ணுற மாதிரி இருக்குது, உனக்குள்ளே இந்த சிடு விக்கி வந்து வெளியே போயிட்டான், இப்போ நான் வந்து ஒரு புது விக்கியை பார்க்குறேன், நீ எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்கியும், இனிமேல் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, இனிமேல் நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, வெற்றியும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டி சொல்லாரு, ஹே உங்கள் அப்பா இங்கே ரெசார்ட்டில் ஷெஃபாக ஒர்க் பண்ணாரா, அதனால தான் உனக்கு இந்த கிச்சன் கிட்ட இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு போல இருக்கு அப்படிலாம் சொன்னோடனே வெற்றி வந்து சொல்கிறாரு, நான் இப்போவும் எங்கள் அப்பா பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், ஏன்னா என் பாவம் இவ்வளோ நாள் அவரை பற்றி தப்பாக பேசிட்டேன், இப்போ தான் தெரியுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷெஃப் சிவா ஓடி வந்துட்டு, உன்னை வந்து ஷெஃபாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, இனிமேல் நீ கிச்சனுக்குள்ளே வரப்போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு வெற்றிக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஓடி வந்து கிச்சனை பார்க்குறதுக்காக வராரு. வெளியேருந்து உள்ளே பார்க்கும்போது அவருக்கு அவங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அப்போ வந்து விக்கி வந்து பார்த்துட்டு வெற்றி மேலே தோளில் கை போட்டு உள்ளே வான்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வைக்கிறாரு. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. பாண்டிலாம் கண் கலங்குறாரு. சிவாவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்காரு. பாண்டி பயங்கரமாக விசில் அடிக்கிறாரு. வெற்றி வந்து ரொம்ப இமோஷனலாக நிற்கிறாரு. இப்போ நைட்டு திரும்பவும் செல்வி வந்து வெற்றிக்கு கால் பண்ணுறாங்க. அப்படியே அம்மாவுக்கு நான் டேப்லெட் கொடுத்துட்டேன், அம்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி வந்து சொல்கிறாங்க, நீ அம்மாவை நல்லா பார்த்துக்கண்ணா, ஏன்னா நான் இல்லாத நேரம், ஏன்னா நான் அங்கேருந்து பார்த்துக்கணும், ஆனால் எனக்கு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது, ஸோ நீ தான் நல்லா பார்த்துக்கணும், சண்டை போடக்கூடாது, நாளையிலேருந்து நான் வந்து ஷெஃபாக வேலை பார்க்க போகிறேன், இது வந்து நேரில் வந்து அம்மா கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை, நான் வந்து அந்த ஸ்டார் ஷெஃப் காம்படிஷனில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், நம்ம அப்பா அதில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, ஸோ அவரால் முடிக்க முடியாததை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு வெற்றி வந்து சொல்லிட்டு நம்ம ஊர் முன்னாடி நம்ம மரியாதையை நான் திரும்பி நிலைநிறுத்துவேன், ஊரே நம்மளை தலை நிமிர்ந்து பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் அப்புறமா பேசுகிறேன் செல்வி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. இப்போ ஐஷுக்கும் அவங்க அப்பாக்காக அதை வின் பண்ணணும், வெற்றிக்கும் அவங்க அப்பாக்காக வின் பண்ணணும். ஸோ யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.